உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். இந்த வீடியோவில் ஒரு 3-4 விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். ஒன்று, விஜய் ஒரு 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 7 வயது சிறுமிக்கு வைத்த ஒரு தடபுடலான விருந்து, அதனுடைய பின்னணி என்ன, மும்பைக்கு ஏன் போனார், இது 26 வருஷமாக பிரிஞ்சிருந்த சினிமா தம்பதிகள், ஒரு இயக்குனர், ஒரு நடிகை, அவங்க 2 பேரையும் ஒரு முக்கியமான சூப்பர் ஸ்டார் நடிகர் சேர்த்து வச்சிருக்காரு. அதே வேளையில் இப்போ விவாகரத்து பஞ்சாயத்து போயிட்டுருக்கு இல்லை, விஜய் விவாகரத்து பஞ்சாயத்து, அந்த விவாகரத்து மனு எப்படி லீக் ஆச்சு, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. எப்பா இப்போ வந்த படங்கள்லேயே தாய் கழுவி, அதனுடைய உண்மையான வசூல் என்னப்பா? உண்மையாக சிவகார்த்திகேய எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கி கொடுத்தாரா, இல்லை ஜனங்களே போய் அந்த படத்தை பார்த்தாங்களா, என்னதான் வசூல்? இதெல்லாம் மீறி காதல் படத்தினுடைய ஹீரோ பரத், பாய்ஸ் படத்தினுடைய ஹீரோ அப்படி கூட சொல்லலாம், அவருக்கு பின்னால் இருக்கிற ஒரு சோகமான ஒரு விஷயம். இந்த விஷயம் என்ன, இதெல்லாம் சேர்த்து தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, விஜய் வைத்த விருந்து என்ன, அதுக்கு விருந்துக்கு முன்னாடி போவோம். முந்த நாள் விஜய் திடீர்னு மும்பை கிளம்பிட்டாரு, மும்பை கிளம்பிட்டாரு. ஆச்சா போச்சா என்னென்ன அப்படின்ட்டு டக்கு 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 டக்குன்னு சோசியல் மீடியாவில், யூடியூப் சேனல்களையும் ஒருத்தர் திடீர்னு சொல்கிறாரு, முகேஷ் அம்பானியை போய் பார்க்க போகிறாரு, முகேஷ் அம்பானி கிட்ட போயிட்டு அவர் ஃபண்டு கேட்க போகிறாரு அப்படின்னு. இன்னொருத்தர் இல்லைங்க, அங்கே அனில் அம்பானி கிட்ட சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, அதனால விஜய்யும் அங்கே பாம்பேக்கு வர வச்சு சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. இது ஒரு தகவல். இதெல்லாம் தாண்டி ஜனநாயகன் படம் ரிவைசிங் கமிட்டி இருக்கு இல்லையா, பாம்பேல தான் இருக்குது, மும்பையில் தான் இருக்குது. அந்த ரிவைசிங் கமிட்டியை போய் விஜய் தனிப்பட்ட முறையில் மீட் பண்ண போறாரு. எங்க ரிவைசிங் கமிட்டி ஓகே சொல்லியாச்சு, தேர்தல் ஆணையம் படம் பார்த்துட்டு என்ஓசி கொடுங்கன்னு இதெல்லாம் முடிவு பண்ணியாச்சு. விஜய் எதுக்கு அங்கே போறாரு அப்படின்னு. ஆனால் விஜய் மும்பைக்கு போனது உண்மை, அன்னைக்கு போயிட்டு வந்துட்டா, ரைட்டு. அதுக்கு என்ன காரணம் தெரியாமல் போயிடுச்சு. அப்புறம் அன்னைக்கு இரவே வந்துடுச்சு, திட்டு வந்தாச்சு. அட்லியுடைய மனைவி அவங்களுக்கு வளைகாப்பு, அந்த வளைகாப்பு விழா பாம்பேல நடந்திருக்கு. அதுக்கு விஜய் போயிருக்காரு. அட்லி ஒரு என்ன சொல்ற உடன்பிறவா தம்பி இல்லையா, அதனால கண்டிப்பாக போய் தான் ஆகணும். போயிட்டு வந்துட்டாரு. அட்லி மீது அப்படி ஒரு தீரா ஆசை, தீரா நட்பு, தீரா சகோதர பாசம், எது வேணாலும் வச்சுக்கலாம். போயிட்டு வந்துட்டார். அதை பெரிய பேசும்போதெல்லாம் மாறிச்சு. அப்புறம் அந்த ஏர்போர்ட்லேருந்து அப்படி வெளியே வந்தவுடனே, விஜய் வந்தவுடனே அங்கேருந்து அண்ணா விஜய், அண்ணா விஜய் சாப் அப்படின்னு எங்கே போனாலும் ஒரு பெரும் கூட்டம் அப்படி கூடி நிற்குதையா அப்படின்னு. இன்னொரு பக்கம் விமர்சனம், என்ன விமர்சனம்னா, ஏங்க தேர்தல் அறிவிச்சிட்டாங்க 23ஆம் தேதி, 1 மாதம் தான் இருக்குது, இன்னும் நேர்காணல் கொஞ்சம் தான் நடத்திருக்குங்க. அப்புறம் யார் என்ன ஏதுன்னே முடிவு ஆகலை, கூட்டணி கிடையாதுன்னு ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை, இன்னொரு பக்கம் ஜனநாயகம் முடக்கம். இன்னும் வெளியே கிளம்பி போய் பிரச்சாரம் பண்ணல. பிரச்சாரத்துக்கான அனுமதி கேட்டீங்களா இல்லையான்னு தெரியல. நீங்க பாட்டு அப்படியே முடங்கி போயிருக்கீங்க, முதல்ல வெளியே வாங்க விஜய் அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கான வரவேற்பு எல்லா இடத்துலையும் போய் இந்த பப்ளிக் பைட்ஸ் எடுக்கிறாங்கல்ல, டிவிக்கே வரட்டங்க, விஜய் அண்ணனுக்கு தான் என் ஓட்டு, தளபதிக்கு தான் என் ஓட்டு, இப்படியா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுவிட்டு இயக்குனர் அட்லியோடைய மனைவி வளைகாப்புக்கு போயிட்டு இருக்கீங்களே, என்னங்க இது நியாயம்? கல்வி தந்தைகளுடைய கல்யாணத்துக்கெல்லாம் போறீங்க, கோட்டீஸ்வரனுடைய நிகழ்ச்சிக்கெல்லாம் போறீங்க, பெரிய ப்ரொடியூசருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு போறீங்க. திரும்பவும் சொல்றதுல ஒரு சாமானியன், திரும்ப நான் சொல்றது, நான் விஜயை எந்த விதத்திலும் நான் எதிர்க்கவில்லை, விஜய்க்கு எதிராக விமர்சனம் பேசல. நீங்க உண்மையிலேயே பெரிய ஸ்டார், மாற்றுக்கருத்து இல்லை. அரசியல் ஒரு பெரிய புயலை ஏற்படுத்த போகிறீர்கள், அதில் எந்த வித டவுட்டும் கிடையாது. அதெல்லாம் தாண்டி உங்களை பின்பற்றிட்டு வர உங்க கட்சியை சேர்ந்த யாராவது ஒரு நிர்வாகிகளுடைய கூட்டத்துக்கு, சாதாரண தொண்டருடைய ஒரு வீட்டு விசேஷத்துக்கு இது வரைக்கும் நீங்கள் போயிருக்கீங்களா கேட்டான்னா சொல்லிவிடுங்க, கூட்டம் வந்துடும், கட்டு கிடக்காமல் இது வந்துடும், என் மேலே எஸ்ஓபி இருக்குது அப்படிலாம். அதெல்லாம் சும்மாங்க. நீங்கள் அதில் கூட ஒரு தகுதி பார்க்கிறீர்களோ அப்படின்ற ஒரு டவுட்டு எனக்கு மட்டும் இல்லை, பொதுவான பொதுமக்களுடைய கருத்து, உங்கள் கட்சிக்காரர்களுக்கே ஒரு கருத்து இருக்குது. என்ன இருக்குது இதில் போயிட்டு இதனால் உங்கள் இமேஜ் என்ன குறைஞ்சிடுவா போகுது? இமேஜ் இன்னும் தூக்கம். உங்களுக்கு இவங்கெல்லாம் வேண்டப்படுறாங்க, கல்வி தந்தைகள்லாம் வேண்டப்படுறாங்க, கோட்டீஸ்வரர்கள் வேண்டப்படுறாங்க, பிரபல தயாரிப்பாளர் வேண்டப்படுறாங்க. அட்லி உங்களுக்கு வேண்டப்படக்கூடியவர் தான், ரைட்டு. இங்கேருந்து பாம்பே பிடிச்சி தனி ஃப்ளைட்டில் போகிறீங்கல்ல,
ரைட்டு. இதெல்லாம் சொன்னதை விட எப்படியே விருந்து வச்சார்ல விஜய், இந்த விஜய் இல்லை, விஜய் தேவரகொண்டா அவருடைய கல்யாணம், விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகாவுடைய கல்யாணம் தடபுடலாக நடந்தது. ராஜஸ்தானில் உதய்பூரில் யாருக்கும் அழைப்பு கிடையாது, அவங்க குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவங்க மட்டும் அந்த திருமணம் நடந்தது. ஹைதராபாத்தில் ஒரு பிரம்மாண்டமான ரிசப்ஷன் நடந்தது. அந்த ரிசப்ஷனில் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த ஜோடியை பார்த்து அப்படி கண்ணு வச்சாங்க. இதுக்கிடையில் சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாவில் ஒரு 7 வயது சிறுமி என்ன பண்ணியிருக்காங்க, விஜய் தேவரகொண்டாவுக்கு நாங்களும் உங்கள் ஃப்ரெண்டு தாங்க, எங்கள் ஃபேமிலியும் உங்கள் நண்பர்கள் தான், எங்கள் ஃபேமிலியும் கூப்பிட்டுருக்கலாமே நீங்கள் அப்படின்னு ஒரு உருக்கமான வீடியோ போட, அந்த வீடியோ வைரலாக அது கீழே விஜய் தேவரகொண்டா ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தார், கண்டிப்பாக உங்களை கூப்பிட்றேன்னு. வழக்கம் போல் எல்லா நடிகர்களும் சொல்கிறது தானே அது, கூப்பிட்ற அப்படின்னு. ஆனால் திடுதிப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறுமி அந்த ஃபேமிலி எல்லாரையும் வந்து ஹைதராபாத்துக்கு தான் வீட்டில் கூப்பிட்டு விஜய் தேவரகொண்டாவோ ராஷ்மிகாவோ உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டு அவங்களுக்கு விருந்து வச்சு பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க. இதுதாங்க அன்பு. இந்த அன்பு தான் வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். 2 சினிமா பிரபலங்கள் 26 வருஷத்துக்கு அப்புறம் விவாகரத்துக்கு பிறகு ஜோடி சேர்ந்திருக்காங்க. அந்த ஜோடி சேர்த்தவர் வந்து ஒரு முக்கியமான நடிகர்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இயக்குனர் பிரியதர்ஷன், அவருடைய முன்னாள் மனைவி லிசி. லிசி பல படங்கள் நடிச்சிருக்காங்க. பழைய விக்ரம் படம் பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கமலஹாசன் நடித்த விக்ரம் படம். ஒரு ஜோடி வந்து டிபிள் கபாடி, இன்னொன்று வந்து லிசி. அப்புறம் மலையாள படங்கள்லாம் நிறைய நடிச்சிருக்காங்க. பிரியதர்ஷன் சொல்லவே தேவையில்லை, மலையாளம், தமிழ், இந்தியில் அதிக படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ ஏங்க சுருக்கமாக சொல்லணும்னா பிரியதர்ஷன் லிசி தம்பதியுடைய மகள் தான் வந்து கல்யாணி பிரியதர்ஷன். மாநாடு படத்தில் சிம்புக்கு ஜோடியாக இருந்துச்சாங்களே அவங்களே தான். என்னென்னா இந்த 26 வருஷம் இவங்க பிரிஞ்சியே இருக்கிறாங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சு. சமீபத்தில் அந்த தம்பதியினுடைய மகனுக்கு சித்தார்த், அந்த பையனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. 2 பேருமே முன்னிருந்து எந்த ஈகோவும் இல்லாமல் அந்த திருமணத்தை பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மம்முட்டி நடிச்சுக்கிட்டு இருக்க பேட்ரி ஆட் அப்படின்ற ஒரு மலையாள படம், அந்த மலையாள படத்திற்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு வந்து லிசி இருக்காங்கல்ல அவங்களுடைய டப்பிங் ஸ்டுடியோ, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. அதில் தான் நடந்துகிட்ருக்கு. அங்கே டப்பிங் பேச வந்திருக்கிறாரு மம்முட்டி. பேச வந்தவர் என்ன பண்ணியிருக்காரு, பிரியதர்ஷனை பார்த்துருக்காரு, லிசியும் வர சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அதை லிசி என்ன பண்ணியிருக்காங்க, போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல வேலைப்பா, அந்த ஜோடி சேர்ந்துருக்காங்க, வாழ்த்துக்கள். ஏன்னா ஒருத்தர் பிரிக்கிறது ரொம்ப ஈஸிங்க, சேர்த்து வைக்கிறது ரொம்ப அது ஒரு புண்ணியமான ஒரு விஷயம். இதே தான் விஜய் சங்கீதா, இதே 26 வருஷம் தான் அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சங்கீதா சொல்லியிருக்காங்க. ஒரு நொடியில் ஒரே ஒரு 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 விவாகரத்து மனுவில் அத்தனை மீடியாக்களும் அத்தனை இமேஜ்களும் காலி பண்ணுற மாதிரி என்னை கொடுமைப்படுத்துறாரு, என்னை வீட்டுக்குள்ளே சேர்க்கறது கிடையாது, என் பிள்ளைங்களை பார்க்கறது கிடையாது, அவர் ஒரு நடிகை பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காரு, எனக்கு விவாகரத்தை கொடுங்க இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு 2021 போட்ட மனுவுக்கு இப்போ எங்க விவாகரத்து அப்படின்னு மட்டும் இப்போ தானே அங்கே தேர்தல் வரப்போகுது அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, குறிப்பாக தாவேக்கானுடைய வழக்கறிஞர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆர்டிஐ போட்டிருக்காரு செங்கல்பட்டு கோர்ட்டில் போட்டு இந்த விவாகரத்து மனு எப்படி வெளியே கசிஞ்சுது அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ஏன்னா விவாகரத்து மனது 2 பேருக்குமான சீக்ரெட்டான ஒரு விஷயம், அது எப்படி வெளியே வந்ததுன்னு. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மனுவை பார்த்தீங்களா, அதில் வந்து நீதிமன்றத்தினுடைய முத்திரை எதுவும் இல்லை, அதனால மனுதாரர் தரப்புல தான் அது வந்திருக்கணும், இதுக்கு நாங்கள் கிடையாது காரணம், நீங்கள் அவங்கள கேட்டுங்கன்னு சொல்லியாச்சு. எது எப்படியோ அவங்க வந்து நான் இப்போ கேள்விப்பட்டது என்னென்னா, விஜய் அவருடைய மகள்கிட்ட பேசியிருக்காரு, ஃபாரின்ல இருக்காங்க, மகள்கிட்ட பேசி ரொம்ப உருக்குமாதுவாகி மகள் அழுது விவாகரத்து, நீங்களும் அம்மா விவாகரத்துலாம் பண்ணாதீங்கப்பா வேணாம் அப்படின்னு இது அம்மா கிட்ட சொல்லு, உண்மை அது மாதிரி ஒரு டாக் ஓடி இருக்குது வந்து சொல்லு அப்படின்னு. ஏன்னா அரசியலில் ஒரு பெரும் புயலாக விஜய் வந்திருக்கிறார். அவருடைய இமேஜை ஒட்டுமொத்தமாக இது காலி பண்ணுறதுக்கான வழியா இல்லை உண்மையிலேயே வந்து அவங்களுக்குள்ள ஒரு தீரா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கா, குடும்பத்துக்குள்ளே போய் யாராலையும் பார்க்க முடியாது, அதை தாண்டி ஒத்து போயிடுங்க. இப்போ பாருங்க பிரியதர்ஷன் லிசி இன்னும் இதில் 2 பேருமே எங்கேயுமே இது வரைக்கும் குற்றச்சாட்டே சொன்னது கிடையாதுங்க, லிசியோ ஆகட்டும் பிரியதர்ஷன் ஆகட்டும். இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட இருவரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் எந்தவித குற்றச்சாட்டும் பண்ணதே கிடையாது, சொன்னதே கிடையாது. அதுதான் சூப்பர். இது ஒரு பக்கம் இருக்கும்போது தாய் கிழவி படம், படம் உண்மையிலேயே பிரமாதமான ஒரு படம், அது மாற்றுக்கிறது கிடையாது. அந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 22-23 நாள் ஆகுது. அந்த படத்துக்கு என்ன கான்ட்ரவர்சிங்க, அந்த படத்துக்கான கான்ட்ரவர்சி இல்லை, அந்த படத்துடைய தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன்ற ஒரு காண்டு, அந்த வெறுப்பு,
அந்த நெப்போட்டிசம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த படத்துக்கு சிவகார்த்திகேயன் டிக்கெட் வாங்கி கொடுத்தாராம். ஆளே இல்லாமல் தியேட்டருக்கெல்லாம் போயிட்டு லாரியில் 8 மையம் ஆற்றுல இறக்குனாராம். இப்படியா கதையில் வந்து அடிச்சு விட்டு கடைசியில் என்ன ஆகி போச்சு, இந்த 22 நாள் அந்த படம் வசூலித்த தொகை எவ்வளோ தெரியுங்களா? 83 கோடி ரூபாய். அப்போ என்னங்க, சூப்பர் டூப்பர் ஹிட். ஏங்க ஓடாத படத்துக்கு ரிலீஸ் ஆகி அன்றைக்கி மத்தியானமே வந்து சக்ஸஸ் மீட் கொண்டாடுறாங்க. ரியல் ஒரு சக்ஸஸ் படம். அந்த சக்ஸஸ் படத்து மேலே ஏங்க இப்படி படமா பாருங்க. சிவகார்த்தி மேல உள்ள வன்மத்தை வன்மமா நீங்க வந்து அது வேற வழியில தீர்த்துக்குங்க. வந்து அதுக்கு ஏங்க ஒரு நல்ல படத்தை போட்டு சாத்திட்டு இருக்கீங்க? இந்த சாத்துறதுன்னு இன்னொன்று வந்துடுச்சு. வந்து துரேந்தர் 2 அதில் ரன்வீர் சிங் கலக்கியிருப்பாரு. சங்கர் கூட பாராட்டி தள்ளிட்டாரு. அதனுடைய சக்ஸஸ் மீட்டு பாம்பேல நடத்திருக்காங்க. அப்போ வந்து இந்த சௌமியா டண்டன் இந்த செகண்ட் பார்ட்டில் நடிச்சிருக்காங்க பாருங்க. நீங்கள் இந்த சௌமியா டண்டன் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பார்ட்டியில் கலந்துப்போ ரன்வீர் சிங் கன்னத்தில் அப்படி பொலால்னு ஒரு அடி அடிச்சிருக்காங்க. அடித்த உடனே அப்படி மொத்த பேரும் பார்த்துருக்காங்க, என்னடா அது அப்படின்னு ஒன்று. அப்புறம் எல்லாரும் குப்புன்னு சிரிச்சிட்டாங்க. சிரிச்ச உடனே ஒரு செல்லமான அடி தான் அந்த கன்னத்தில் அடிச்சது. அது காரணம் என்னென்னா, அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், துரேந்தர் 2ல் சௌமியா டண்டன் அறிமுகமாகிற அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங்கோடைய கன்னத்தில் அரையறா மாதிரியான காட்சியாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படம் வந்து பட்டையை கலப்பிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ் வெர்ஷனில், இந்த வீடியோ பேசுகிறல இன்னைக்கு தமிழ் வெர்ஷனில் டப்பு ரிலீஸ் ஆகி ஹவுஸ்ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. இந்தியா தாண்டி உலகம் முழுக்க இப்படி தாம்பா ஒரு படத்தை நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு. இங்கே சங்கர்லேருந்து ராஜமௌலிலேருந்து ராம்கோபால் வர்மாவிலேருந்து அத்தனை பேர் புகழ்ந்து பாராட்டி தள்ளிட்டாங்க. வந்து இப்படி தான் படம் எடுக்கணும். படம் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 2000 கோடி சாலிடாக அடிச்சு தூக்கிடுங்க. 2019 வந்த படம் வந்து காளிதாஸ். அந்த படம் 2019. இப்போ 2026 காளிதாஸ் 2 படத்தினுடைய தொடர்ச்சி ரிலீஸ் ஆக போகுது. அதே பரத் தான், பாய்ஸ் காதல் படத்தில் நடித்த பரத். அந்த படத்துக்கு அப்படியேப்பட்ட ஒரு வரவேற்பு இருந்தது. அது பார்த்தீங்கன்னா அப்போ அந்த காளிதாஸ் படம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் கூட கிடையாது. வந்து பரத்துக்குலாம் ஒன்றும் பெரிய மார்க்கெட்லாம் இல்லை. என்னையா படம் இது, ஏதோ போலீஸ்காரங்க படம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பத்திரிகையாளர் காட்சி தான் போட்டாங்க. நான் உட்பட பல பத்திரிகையாளர்கள் அந்த படத்தை பிரமாதமாக எழுதுனாங்க, பேசினாங்க. பிரமாதமாக எழுதுனாங்க அந்த படம் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் மீடியா தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதனுடைய அந்த டைரக்டர் கூட ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழுதாரு. ஆனால் மீடியாவுக்கு ஒரு நன்றி சொன்னாரா என்னன்னு தெரியல. வந்து ரைட்டு, அது நன்றி சொன்னாரா இல்லையா, அதை தாண்டி மீடியாவுடைய கடமை அது. ஒரு நல்ல படத்தை நல்லதுன்னு, இது நல்லா இல்லாத படம் நல்லா இல்லாத படம்னு, இந்த நல்லா இல்லாத படம்னு எழுதுனா நிறைய பேர் கோச்சிக்கிறாங்க, பேசினா கோச்சிக்கிறாங்க. அதுக்காக தான் எழுதுறதில்லை. சரி, இந்த காளிதாஸ் 2 இதில் என்னென்னா, பூவே உனக்காக சங்கீதா ரீஎன்ட்ரியாக நடிச்சிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படின்னு. பூவே உனக்காக நடிக்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னும் அந்த சங்கீதா அப்படியே தான் இருக்காங்க. அவங்க ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர்லேயே எங்கேயோ ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது ஹீரோ பரத் என்ன பண்ணியிருக்காரு, சார் என்ன சீக்கிரம் அனுப்பிச்சிடுங்கன்னு அவங்க கேட்டிருக்காங்க. சென்னைக்கு தானே போகிறீங்க, அதுக்கு எங்கே சீக்கிரம் அனுப்புங்கன்றீங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, காரில் போகிறாரு பொழுது, அதனால் போனதை பிடிச்சோம்னா போயிடலாம் அப்படின்னு. இவர் சாயங்காலத்துலேருந்து சீக்கிரம் அனுப்புங்கன்னு கேட்டவுடனே அப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, நாளைக்கு எனக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்குது சென்னையில், அதனால் நான் பஸ்ஸில் ஏறி எங்கள் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ்ஸில் ஏறி அந்த பஸ்ஸு கோயம்பேடில் இறங்கி அங்கேருந்து நான் வந்து ஆட்டோவை பிடிச்சின்னு நேராக நான் கிரவுண்டுக்கே போயிட போகிறேன் அப்படின்னு. உங்ககிட்ட கார் அப்படின்னு இழுத்துருக்காங்க, அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை கிடையாதுங்க அப்படின்னு அவர் பரத் சொல்லியிருக்காரு. பரத்தோட ஒரு பழைய என்ட்ரி ஒன்று விகடனில் வந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப உருக்கமான ஒரு என்ட்ரி வந்து. ஏன்னா ஒரு பாய்ஸ்ன்னு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு, காதல்னு ஒரு மெகா ஹிட்டு, இந்த படங்கள்லாம் நடிச்சுட்டு ஒரு நடிகனுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின் பொழுது சொந்த வீட்டில் இருக்கிறவங்களே தன்னை வந்து மதிக்க மாட்டாங்க. அதை தாண்டி பொருளாதாரம்னு ஒன்று இருக்குல்ல, அது எங்கேயோ கீழே இறங்கி போயிடும். ஒரு ஆட்டோவில் போக முடியாது, ஒரு நடந்து போக முடியாது, ஒரு சாதாரண ரோட்டு கடையில் சாப்பிட முடியாது, ஆனால் அதுக்கும் பைசா வேணும் இல்லை. இப்படியாப்பட்ட சூழ்நிலை அதெல்லாம் உடைச்சிட்டு நான் ஆட்டோவில் போனேன், நடந்து போனேன், இமேஜ் எல்லாம் பார்க்கவே இல்லை. அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை, அதெல்லாம் டவுன் டு எர்த்து நான் பார்த்துட்டேன் நான். அவ்வளோதாங்க வாழ்க்கை. சும்மா நம்ம புகழ் கிடைக்கும் போது, பணம் கிடைக்கும் போது ஆடுறது, அது இல்லாத போய் மூலையில் போய் உட்கார்றது, இதெல்லாம் கூடவே கூடாது. ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடணும். அதனால தான் இந்த காளிதாஸ் 2 மேலே கூட எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. நல்ல படம் வந்தா இட்டு வரலன்னா அதை பற்றி கவலையே இல்லை. நான் ஹீரோவாக தான் நடிப்பேன்னு கிடையாது, கிடைக்கிற ரோலில் நடிச்சுட்டு போகிறேன். சினிமாக்குள்ளே இருக்கணும், ரொம்ப மனசை போட்டு ரொம்ப உழிக்க கூடாது. எது கிடைக்கணுமோ அது கரெக்டாக கிடைச்சே தீரும். கிடைக்கலையா அதை பற்றி கவலையே படாமல் போய்கிட்டே இருக்கணும்னு ஒரு பெரிய தத்துவத்தையே பரத் சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.